நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 261 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். எந்தை தந்தை 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 தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காரழில் அண்ணலே. இது நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான ஒரு பாசுரம். திருவேங்கடமுடையான் மேலே நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கார். இந்த பாசுரத்தில் என்ன வருது அப்படின்னா, வானவர் கோன், அதாவது தேவேந்திரன் முதற்கொண்டு அத்தனை நித்தியசூரிகளும் அத்தனை தேவர்களும் திருமலையில் வந்து பெருமாளை புஷ்பங்கள் தூவி அவரை அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணுறா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்கார். இது தேவர்களோட மட்டும் நிற்கலை, பிரம்மாவே பண்ணுறார். அதாவது இந்த பெருமாள் இன்றளவும் நித்தியமும் பிரம்மாவால் ஆராதிக்கப்படும் பெருமாள். நான்முகன் சரஸ்வதி தேவியினுடைய பதி அந்த பிரம்மா வந்து டெய்லி பெருமாளை திருவாராதனம் பண்ணுறார். அதுதான் இரவு பொழுதில் நடக்கிறது. அதாவது நம்ம இப்போ பார்க்குறது சுப்பிரபாத சேவையை பற்றி. பெருமாளுக்கு காலங்கார்த்தால கோவில்லாம் திறப்பா. அப்போ வந்து யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு நேற்றைக்கு லிஸ்ட்டு சொன்னேன். ஜீயர் சுவாமி இருப்பார், அர்ச்சக சுவாமி இருப்பார், அன்னமாச்சாரிய வம்சத்தில் அவா இருப்பா, அதே மாதிரி டிடிடிலேருந்து அஃபீஷியல்ஸ் இருப்பா, சன்னதி கோலன் இருப்பா. இவா எல்லாரும் சேர்ந்து தான் கோவிலெல்லாம் திறந்து பெருமாளுக்கு காலங்கார்த்தால் விஸ்வரூப தரிசனமாகும். திருமலையில் போய் நீங்கள் சேவிக்கணும், அதி ஆச்சரியமாக இருக்கும். அதாவது வேத விற்பன்னர்கள் அத்தனை பேரும் அந்த பங்காரு வாக்கிரி அப்படின்னு சொல்லப்படும் தங்கக்கதவுக்கு வெளியில் நின்றுண்டு சுப்பிரபாதம் பாடுவா. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரும்னு சொல்லி இந்த வேத விற்பன்னர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியமான வெங்கடேஷ சுப்ரபாரத்தை அண்ணா தீர்க்கமான குரலில் சொல்லுவா. அதை தாண்டி அங்கேயே பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி உள்ளே போனேன்னா அன்னமாச்சாரிய வம்சத்தவர் என்ன பண்ணுவார், கையில் தம்பூரா வச்சுண்டு பெருமாளை மேலுக்கோ வையா அப்படின்னு சொல்லி அன்னமாச்சாரியார் பாடின அந்த எழுந்துக்கக்கூடிய பாட்டு, அதாவது பூபால ராகத்திலேயோ இல்லை காலங்காத்தால் என்ன ராகம் பாடணுமோ அந்த ராகத்தில் பெருமாளை துயில் எழுப்புவதற்காக அவர் பாடுவார். வெளியில் வாத்தியங்கள் வாசிக்கும். இங்கே என்னென்னா இவா வந்து சுப்பிரபாதம் சொல்கிறா. அதுக்கப்புறம் சங்கீதம். அர்ச்சக சுவாமி உள்ளே போய் அவர் மந்திரங்கள்லாம் சொல்லிண்டு பெருமாளை துயில் எழுப்புவார். இவ்வளோ இதுக்கு நடுவில் தான் வந்து திருவேங்கடமுடையான் காலங்கார்த்தால் துயில் எழுந்துக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம் அது. ஏன்னா இந்த இடத்துல, அந்த ரம்யமான இடத்துல மலைக்கு மேலே ரொம்ப ஜோராக நடக்கும் அந்த சுப்பிரபாத சேவை. அந்த சுப்பிரபாத சேவையின் பொழுது முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி போக ஸ்ரீனிவாசரை ஒரு தொட்டிலில் போட்டிருப்பா. தொட்டில்ங்கிறதோட ஒரு கட்டில்னே சொல்லலாம். அது அந்த கட்டிலில் போட்டிருப்பா, படுக்க போட்டிருப்பா, ஏகாந்த சேவை. அந்த போக ஸ்ரீனிவாசரை தூக்கி திரும்ப கொண்டு போய் சன்னதியில் ஏழப் பண்ணுவா. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரை விலகினதுக்கப்புறம் முதல் சேவையாக நவநீத ஹாரத்தி அப்படின்னு ஒன்று பண்ணுவா. ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும். பெருமாள் காலங்கார்த்தால் அவருக்கு தேவையான பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு இந்த நவநீத ஹாரத்தி கண்டருள்வார். பாதத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே பெருமாளை ஒவ்வொரு இடமா அந்த தீப ஒளியில் காட்டுவா. ரொம்ப திவ்யமான ஒரு அலங்காரம் பெருமாளுக்கு அப்போ இருக்கும். முத நாள் ராத்திரி நிர்மால்யம். அது அந்த திவ்யமான அலங்காரத்தை இந்த திவ்ய மங்கள ஜோதியை வச்சுண்டு ரொம்ப அழகாக காட்டுவா அந்த நவநீத ஹாரத்தி. அந்த நவநீத ஹாரத்தியில் பார்த்தேன்னா அந்த பெருமாளுடைய பாதத்துக்கு முன்னாடி 5 பொன் வட்டில்கள் இருக்கும்.
தங்கத்தால் ஆன 5 வட்டில்கள். வட்டில்கள்னா கப்புன்னு அர்த்தம். அந்த 5 வட்டில்கள்லையும் தண்ணி இருக்கும். அது என்ன தீர்த்தம் அப்படின்னு பார்த்தா, நாள் ராத்திரி பெருமாளுக்கு முன்னாடி வச்சுட்டு போன தீர்த்தம். எதுக்கு வைக்கிறான்னா, பிரம்மா டெய்லி ராத்திரி இந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணுறதா ஐதிஹ்யம். நம்மெல்லாம் கோவில் கதவை சாத்தினதுக்கு அப்புறம் கிடுகிடுன்னு பிரம்மா உள்ளே போயிடுவாராம். இந்த பெருமாளை அவர் தனியாக பூஜை பண்ணுவாராம். அப்படி பிரம்மா பூஜை பண்ணுறதுக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் அந்த தீர்த்தம் மற்ற ஏனைய வஸ்துக்கள்லாம் அங்கே இருக்கும். இதில் என்ன விசேஷம்னா, சுப்பிரபாத சேவைக்கு பணம் கட்டி அந்த சேவையை பார்க்குறவா இருக்கா தெரியுமா, அவளுக்கு அந்த தீர்த்தம் கிடைக்கும். நவநீத ஹாரத்தியின் பொழுது பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தீர்த்தம் நாள் ராத்திரி பிரம்மா எந்த தீர்த்தத்தை வச்சு திருவாராதனம் பண்ணினாரோ, வைஷ்ணவத்தில் திருவாராதனம்னு ஒன்று பண்ணுவா. அதாவது அர்க்ய பாதி ஆச்சமணியங்கள்லாம் சேர்த்து பானியம் ஸ்நானம் எல்லாத்துக்கும் தீர்த்தத்தை வச்சு ரொம்ப முக்கியமான அங்கமாக தீர்த்தம் இருக்கும் வைஷ்ணவர்களுடைய திருவாராதன கிரமத்தில். அந்த தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக தருவா. சுப்பிரபாத சேவைக்கு போய் நீங்கள் சேவிச்சிடலாம். அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த சுப்பிரபாத சேவை ஆச்சரியமானது. இப்போ தான் அந்த ஆழ்வார் பாடினாரே, வானவர் வானவர் கோனொடுங்கிற மாதிரி இங்கே பிரம்மாவே பெருமாளை திருவாராதனம் பண்ணுறார். இது காலங்கார்த்தால முதல் சேவை. காலங்கார்த்தால 3 மணிக்கு சுப்பிரபாத சேவை. இந்த சுப்பிரபாத சேவை முடிஞ்சு அடுத்தது இமீடியட்டாக ஆரம்பிக்கிறது தோமாலா சேவா அப்படின்னு சொல்கிற ஒரு தோள் மாலை சேவை. இந்த திருமலையில் தோமால சேவை அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நான் சொன்னேனே அதே ஆழ்வார் பாசுரம், எந்தை தந்தை 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 தந்தைக்கு முந்தை வானவர் வானவர் கோனோடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அப்படிங்கிற லைன். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைன். திருமலையினுடைய ஒரு புது விஷயத்தை ஒரு ஆரம்பித்ததே அந்த லைன் தான். ஏன்னா சிந்து பூ மகிழும், இந்த பெருமாளுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப 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 பிடிக்குமாம். புஷ்பத்துக்குனே பெயர் போன இடம் திருமலை. புஷ்ப மண்டபம் அப்படின்னு சொல்லிதான் வைஷ்ணவத்தில் இதற்கு ஒரு பெயரே. 4 மண்டபங்கள், போக மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், ஞான மண்டபம்னு. அதில் புஷ்ப மண்டபம் அப்படிங்கிறது திருமலை, போக மண்டபம் ஸ்ரீரங்கம், தியாக மண்டபம் காஞ்சிபுரம், ஞான மண்டபம் மேல்கோட்டை. இதுக்கு நடுவில் இருக்கிறது இந்த புஷ்ப மண்டபம். புஷ்ப மண்டபம் திருமலை. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு பூக்கள் மேலே அவ்வளோ பிரியம். சொல்லப்போனால் இந்த பாசுரம் நான் சொன்னேனே இப்போ, இந்த எந்தை தந்தைன்னு, அந்த பாசுரம் ராமானுஜர் உட்கார்ந்துண்டு வியாக்கியானம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய சிஷ்ய கோடிகளுக்கு. அப்போ ராமானுஜர் நினச்சாராம், ஐயோ பெருமாளுக்கு புஷ்பம்னா அவ்வளோ பிரியமாக இருக்கே, நம்ம யாரையாவது அனுப்பிச்சு அங்கே புஷ்ப கைங்கரியம் பண்ண சொல்லலாம் மலைக்கு மேலே நினைக்கும் பொழுது தான் அனந்தாழ்வான அந்த திருமலைக்கு மேலே அனுப்பிச்சாரா ராமானுஜர். அனந்தாழ்வான் இங்கே கைங்கரியங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கார். குளம் வெட்டினார், தோட்டம் அமைச்சார், எல்லாம் பண்ணார். இன்னி வரைக்கும் அனந்தாழ்வான் தோட்டம்னே இருக்கு. இந்த பெருமாளுக்கு மலைக்கு மேலே விளையும் புஷ்பங்கள் தான் மாலையாக சாற்றப்படும். அது நான் சொல்கிறது மூலவருக்கு, உற்சவருக்கு நான் பேச வரல. மூலவருக்கு மலைக்கு மேலே விளையும் புஷ்பங்கள் தான் மாலையாக சாற்றப்படும். அதுவும் குறிப்பாக அனந்தாழ்வான் தோட்டத்திலேருந்து என்னென்ன புஷ்பங்கள்லாம் வருமோ அதைத்தான் மாலையா பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. 2 விஷயம். ஒன்று, திருமலைக்கு போகிறவா திருமலையில் இருக்கிற அந்த புஷ்பங்களை எடுத்து தான் வச்சுக்கக்கூடாது, தான் சூடிக்கக்கூடாது. இன்னொன்று, வெளியிலேருந்து எந்த புஷ்பத்தையும் வாங்கி கொண்டு போய் திருமலையில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. இது 2 விஷயம் திருமலையில் முக்கியம். அங்கே இருக்கிற பூவையும் நம்ம எடுத்துக்கூடாது,
நம்ம கொண்டு போய் வாங்கி கொடுக்குற பூவையும் அங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த பெருமாளுக்கு அவருடைய மலையில் என்ன விளையிறதோ அதுதான், அது அவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அதில் கிடையாது. அது எவ்வளோ உயர்ந்த ஜாதி புஷ்பமானாலும் சரி, அங்கே விளையும் புஷ்பங்கள் எல்லாமே பெருமாளுக்குத்தான். அதனால் அந்த தோமால சேவைன்னு சொன்னேனே, அந்த சேவையே புஷ்ப சாத்துபடிக்கு தான். எந்த கோவில்லையும் கிடையாது. எல்லா கோவில்லையும் திரை சமர்ப்பிச்சுட்டு தான் அலங்காரம் பண்ணுவா. அலங்காரம்னா நம்ம பேசிக்காக வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது, ஆபரணங்கள் சமர்ப்பிக்கிறது, புஷ்பம் சமர்ப்பிக்கிறது, இது 3 தான் அலங்காரம் பேசிக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த வஸ்திர சமர்ப்பணை, ஆபரண சமர்ப்பணை எப்பொழுதுமே திரையிட்டு தான் சமர்ப்பிப்பார்கள். எல்லா ஊர்லேயும் அது காமன். ஆனால் மற்ற திவ்ய தேசங்களில் பார்த்தேன்னா புஷ்ப சமர்ப்பணையை திரையிட்டு தான் சமர்ப்பிப்பா. அதாவது தரை போட்டு ஸ்க்ரீன் போட்டு தான் பெருமாளுக்கு மாலை சாத்துவா. ஆனால் திருமலையில் மட்டும் அது ஒரு சேவையாகவே நடக்கும். பக்தர்கள் கண்குளிர பார்க்கலாம். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சேவை தோமால சேவை. தோமாலை அப்படிங்கிறதுனாலே என்ன அர்த்தம்னா, தோளில் தொங்கக்கூடிய மாலை. பெருமாளுக்கு ஆச்சரியமான தின்தோள்கள், அந்த தின்தோள்கள்லேருந்து தொங்கக்கூடிய மாலைக்கு தோள் மாலை அப்படின்னு பெயர். இன்னொன்று தோமாலானா தொடுத்த மாலைன்னு அர்த்தம். கையால் ஆச்சரியமாக நாரில் தொடுத்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது தோமாலை. 2 அர்த்தத்தில் அந்த வார்த்தை வருது. அந்த தோமாலையை பெருமாள் சாத்திக்கிறது இந்த தோமால சேவாவில் நடக்கும். அந்த சேவையை பற்றி ஒன்று நம்ம நல்ல விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சேவை. கண்குளிர மனம் குளிர தரிசிக்கலாம். ஆனால் அதுக்கு நடுவில் என்னதான் அவள் ரூல் போட்டாலும் நம்ம திருப்பதி பெருமாளுக்காக ஒரு புஷ்பமாக சமர்ப்பிக்க வேண்டாமா? கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார்? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். அவரே கிருஷ்ணர் கீதையில் புஷ்ப சமர்ப்பி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் இவா போய் இப்படி தடுக்கலாமா? பெருமாளுக்கு பூ சமர்ப்பிக்கவே நம்மளால் முடிய மாட்டேங்கிறதே, திருமலையில் வாங்கிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அது ஒரு சான்ஸ் தரேன். நாமும் திருமலையில் உள்ள பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கலாம். அது என்ன புஷ்பம், அது எப்படி சமர்ப்பிக்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.